வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குடும்ப அரசியலை ஒதுக்கிவிட்டு புதிய சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நடந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் சேகர்பாபு, முதலமைச்சருக்கு ராமாயண புத்தகத்தை பரிசாக வழங்குவது எப்படி உள்ளது என்றால், படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பது போல்தான் உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஊழல்வாதிகள் மற்றும் குடும்ப அரசியலை ஒதுக்கிவிட்டு புதிய சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்றார். ஒரு திமுக எம்எல்ஏ, அவருடைய பேரு கருணாநிதி, அவருடைய மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரியை அடித்து உடைத்திருக்கின்றான், சூடு வச்சிருக்கிறான். அதை பற்றி திருமாவளவன் என்ன வாயே திறக்கல, சுத்தம்னா என்ன சுத்தப்படுத்துறது? ஊழல் பெருச்சாலைகளை கூட்டி பெருக்கி தொடச்சு தூக்கி போடணும். குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு எவன சுத்தரானா அவெல்லாம் தூக்கி வெளியே எறியணும். அடாவடித்தனம் பண்ணிட்டு பிரியாணி கடையிலிருந்து எங்கேயுமே பணம் கொடுக்காம ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு, அவனுக்கு எல்லாத்தையும் அடித்து துரத்தணும். அதை தாண்டி ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு புது அரசியல் இலக்கணத்தை நீங்கள் எழுத வேண்டும். சகோதர சகோதரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.